இந்தியாவில் இனி 500 ரூபாய், 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்ததற்கு பிறகு கடந்த 5 நாட்களில் வங்கிகளுக்கு முன்பாக வரிசையில் காத்திருந்து 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாயை மாற்ற முயன்ற 16 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். வங்கி ஊழியர் ஒருவரும் இதில் உயிரிழந்திருக்கிறார். அதேபோல மும்பை மருத்துவமனை ஒன்றில் 500 ரூபாயை கொடுத்து மருந்து வாங்க முடியாமல் குழந்தை ஒன்றும் உயிரிழந்திருக்கிறது. இப்படி தொடர்ச்சியாக உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருவதன் காரணமாக பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே பிரதமருக்கு எதிர்ப்புகள் உருவாகி இருக்கின்றன. குஜராத்தின் போர்பந்தர் தொகுதி எம்பி விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுவதை சுட்டிக்காட்டி பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். அதே போல இந்தியாவின் பிரதான அரசியல் கட்சிகளான அகில இந்திய காங்கிரஸ் கட்சி, சிபிஐ, சிபிஎம், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி, ஐக்கிய ஜனதாதளம், ராஷ்டிரிய ஜனதாதளம் உள்ளிட்ட பல கட்சிகள் இந்த விவகாரத்தை வரும் குளிர்கால கூட்டத்தொடரில் எழுப்ப திட்டமிட்டு இருக்கிறார்கள். வெளிநாடுகளில் கருப்பு பணத்தை பதுக்கியவர்கள் யார் என்கிற விவரம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தெரியும் என்று மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி கடும் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். கருப்பு பண ஒழிப்பு எனும் பெயரில் பொதுமக்களை பிரதமர் நரேந்திர மோடி துன்புறுத்துகிறார் என்று பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவி மாயாவதி கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக நாளை டெல்லி சட்டப்பேரவை கூட்டத்தை கூட்ட இருப்பதாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் அறிவித்திருக்கிறார். இப்படி பிரதமரின் இந்த அறிவிப்புக்கு எதிராக பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் கடுமையான விமர்சனத்தையும் கண்டனத்தையும் எதிர்ப்பையும் தொடர்ந்து பதிவு செய்து வருகிறார்கள். இப்போது .com செய்திகளுக்காக இரா தமிழ்வாணன்.